ராமா, உன் வீட்டுக்காரன் ஏதாவது போனுக்கு பண்ணி கேட்டானாடி? ஃபோன் அடிச்சாருமா, அந்த மனுஷங்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நீ என்கிட்ட சம்பளத்தை கொடுத்தாதான் நான் உன் வீட்டுக்கே வருவேன்னு. அப்படி போற ஒன்னையும் புள்ளியும் தெரியும் ஆட்டோமேட்டிக்கா உன் வீட்டுக்கு ஓடியாரான இல்லைன்னு மட்டும் பாரு. எம்மா திமிரு இருந்தா கல்யாணம் கட்டிக்கிட்டு 2 புள்ளி வேற பிறந்துச்சு, இன்னும் ஆத்தா கட்டிக்கிட்டு சம்பளத்தை கொடுத்துட்டு இருப்பான். அம்மா எப்பமா வந்த? நான் காலையிலேயே வந்துட்டேனே. நல்லா இருக்கியாம்மா? மச்சான் நல்லா இருக்காரா? மச்சான் வந்திருக்காராம்மா? அடே, அவன் உன் தங்கச்சி என்ன பண்ணினான் தெரியுமா? ஏம்மா என்னாச்சு சொல்லுங்கம்மா. ரம்மா என்னாச்சு நீயாவது சொல்லு. அடே, அவனுக்கு பொண்ணு கொடுக்க வேணாம்னு சொன்ன கேட்டியாடா? அவன் சம்பளத்தை பிள்ளை அவன் ஆத்தா கறிட்ட கொடுக்குறான்டா, நம்ம பிள்ளைகிட்ட 1 ரூபா கூட கொடுக்கலையா? அவனை முத பார்த்தப்பே எனக்கு பிடிக்கல, நான் வேணாம்னு சொன்னேன். நீங்க தான் நல்ல பையன் சொல்லிட்டு ரம்மாவை கட்டி வச்சிங்க. இப்போ என்னவோ நான் தான் கட்டிக்க சொன்ன மாதிரி சொல்றீங்க. ஏன்னா முடிஞ்சு பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா அவனுக்கு என்னதாம்மா பிரச்சனையா? எதுக்கு சம்பளத்தை வாங்கி அவங்க ஆத்தாக்காரிகிட்ட கொடுக்குறானா? 1ஆம் தேதி ஆனா போதுன்னா அப்படியே அவங்க அம்மாக்காரங்கள்ட்ட தான் காசை கொடுக்குறான். ஏதாச்சும் ஒன்று கேட்டுனா போய் அவங்க அம்மா கிட்ட கேளுன்னு சொல்றானே. என்ன நம்ம சொல்ற? உன்னை போய் அவங்க அம்மாக்காரங்கள்ட்ட எது வந்தாலும் கேட்க சொல்றான் அவன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை போய் அவங்க அம்மாக்காரங்கள்ட்ட கேட்க சொல்லியிருப்பான். நீ மட்டும் என்ன நல்லவனா என்ன? நீ என்ன உங்க அம்மாக்காரங்கள்ட்ட போய் எது வந்தாலும் என்ன கேட்க சொல்ற? 10 பைசா கூட என்கிட்ட தர மாட்டாங்கிற. ஏதாச்சும் வேணும்னா எங்க அம்மா கிட்டையும் எங்க அப்பா கிட்டையும் போய் கேட்டுட்டு வாங்கிட்டு வர சொல்ற. கல்பனா, நீ இப்ப என்னத்தை நினைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லைங்க, நான் ஒன்றும் நினைக்கலீங்க. அடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி. நீ மட்டும் யோக்கியனா என்ன? சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்க அம்மாக்காரங்கிட்ட தான் கொடுக்குற. எனக்கு எதாச்சும் தேவைன்னா கூட உங்க அம்மாவிட்ட தான் கேட்டு வாங்கிக்க சொல்ற. நீ போய் உங்க தங்கச்சி வீட்டுக்காரனை திட்டுறேன்னு தானே நீ நினைக்கிற? நல்லா தெரியும்டி நீ அதை தான் நினைப்பேன்னு. அடி, இவன நம்ம நினைச்சதை அப்படியே சொல்றான். என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தவ என் பேச்சையும் எங்க அம்மா பேச்சையும் தாண்டி கேட்கணும். ஏங்க, அப்ப உங்க தங்கச்சி புருஷன்? அவன் என் தங்கச்சி பேச்சை தான் கேட்கணும். நீங்க மட்டும் உங்க பேச்சு உங்க அம்மா பேச்சு தான் கேட்கணும்னு சொல்றீங்க. காசு வேணாலும் உங்க அம்மாவை தான் கேட்க சொல்றீங்க. அதே உங்க தங்கச்சி வீட்டுக்கார சொன்னா பண்ணுனா தப்பா பேசுறீங்க. பாத்தியாராமு எப்படிலாம் பேசுறா பாரு. அம்மா, உன் மருமகளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்டம்மா. எங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தவங்க நாங்க என்ன சொல்றோமோ அதுதானடி கேட்கணும். நீங்க சொல்றத சரின்னு வச்சுப்போம். அப்போ உங்க தங்கச்சி அவங்க வீட்டுக்காரவங்க என்ன சொல்றாங்களோ அதானே கேட்கணும். உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை நீங்க 2 பேரும் பேசி சரி பண்ணிக்கிங்க. தேவையில்லாம என்னையும் என் வீட்டுக்கார பத்தியும் பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்க மாட்டே நீ. அவங்க ஏன் இப்போ என்னையும் என் வீட்டுக்கார பத்தியும் பேசுறாங்க? நீயும் நானும் தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு ரம்மாவையும் அவர் வீட்டுக்கார பத்தி பேசிட்டு இருக்க நீ? நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நாங்க சொல்றதான் கேட்கணும்னு. அதே அந்த அண்ணன் சொல்றது ஏன் உங்க தங்கச்சி கேட்க மாட்டேங்கிறாங்க? அதான் ஒரு உதாரணத்துக்கு. போடி, நீயும் மண்ணாங்கட்டி உதாரணமா? தேவையில்லாம எதுக்கு என் தங்கச்சியை பத்தி பேசுற நீ? இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஒரு மண்ணாங்கட்டி உதாரணமா என் தங்கச்சி வச்சு நீ சொல்ல வேணாம். இது என்ன சரியான சைக்கோ குடும்பமா இருக்குமோ? இவன் மட்டும் சம்பளத்தை அவங்க ஆத்தா கறிட்ட கொடுப்பானா, ஆனா இவன் தங்கச்சி புருஷன் கொடுக்க கூடாதான். இது எந்த ஒரு நியாயம்? அந்த மனுஷன் என்ன மாதிரி என்ன பாவம் பண்ணாரோ தெரியல, இந்த வீட்டுல மருமகனா வந்திருக்காரு. என்னடி நான் இங்க பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னவோ வாய்க்குள்ளே மனைவிக்கிட்டு இருக்க? சேச்சா, நான் ஒன்றும் மனவில்லைங்க. ஏங்க, எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? சேச்சன்னு சொல்றீங்க. ரமா, அவன் புருஷனும் கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டாடி. அடியே, கொஞ்சமாவது என்ன மேல மரியாதை இருக்கடி உனக்கு? சேச்சன்னு சொல்ற பேசிட்டு இருக்கும் போதே. ஐயோ சாரிங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வாய் தவறி வந்துருச்சு. ஏண்டி குடும்பக்கார பொம்பளையடி நீ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட எல்லாம் இனிமே பேசணும்னா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தான் கொண்டு வந்து பேசணும் போல் இருக்கேன். எது பேசினாலும் அதுல ஒரு குரலை கண்டுபிடிக்கிறாங்க. பாவண்டி கல்பனா, நீ எப்படியாப்பட்ட ஆளுங்கள்ட்ட வந்து மாட்டிருக்க? என்னம்மா இதெல்லாம்? காலையில தான் சொன்னேன், மறுபடியும் இப்படி பேசுறாங்க. அவளுக்கு மாமியாம் நாத்தனா புருஷங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லடி. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? குடிக்க தண்ணி எடுத்துடணும், கொஞ்சமா உன் புத்தியில உரைக்குதா? பாராமா, பொழுதுக்கும் அவள்கிட்ட சொல்லி தொண்டெல்லாம் வலிக்குதுப்பா. சொன்னாதான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யறப்பா. மேடம் சொன்னாதான் ஒவ்வொரு வேலையும் செய்வீங்களோ? எங்க அம்மா சொன்னா செய்ய மாட்டீங்களோ? அடியே, இப்ப எதுக்குடி திரும்பி நிக்கிற நீ? நான் தண்ணி எடுக்க போறேன், அதனால நான் திரும்பி நின்னேன். ஏண்டி தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பினாடி? நான் பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி திரும்பி நிக்கிற? திரும்பி நிக்கிறத கூட ஒரு குத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்னடி வாய்ஸ் ரொம்ப எகுறுது? ஏங்க, தண்ணி எடுக்க போறதுக்கு திரும்பி நின்னாங்க, இதை ஏங்க பெரிய விஷயமா ஆக்குறீங்க? கட்டணம் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, திரும்பி நின்று போய் சொல்ற. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க. உங்க டென்ஷனை குறைக்க நான் ஒரு சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். கல்பனா, டீலாம் வேணாம், காஃபி போட்டு எடுத்துருவாடி. ஏமா, என்னம்மா இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தா அவ டீ போட்டு எடுத்துருவான்னு சொல்றா, இவ காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொல்றான். அவன் அப்படிதான் அம்மா, என் பேச்சை கேட்டு அவளை திட்டுனாலும் அப்புறம் அவன் மேல பாசமா தாண்டி இருக்கான். அம்மா,
இவங்களை இப்படியே விட்டீங்கன்னா உனக்கு நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடியே இது என்னதான் உனக்கு மந்திரம் போட்டாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகுதுடி. என் மவன் நான் சொல்றதான் கேட்பான். அதெல்லாம் பயப்படாத ராமா, நான் பாத்துக்கிறேன். இந்த காலத்துல அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்கவே மாட்டான்டி. கேட்கிற மாதிரி கேட்டாலும் அவனை எப்படி மாத்தணும் எனக்கு தெரியும் ராமா. கல்பனா போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா, ரொம்ப தலையை வலிக்குது. 5 நிமிஷங்க, ஓடி போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் போயிட்டு எடுத்துட்டு வா கல்பனா, ரொம்ப தலையை வலிக்குது. இன்னைக்கு என்ன இந்த தலை இப்படி வலிக்குது? ஏமா அவன் பொண்டாட்டியை திட்டுற மாதிரி நடிக்கிறாமா, இப்படியே விட்டீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து. அடியே ராமா, அவன் என்னதான் பண்ணி என் புள்ளைய முந்தனையில முடிஞ்சு வச்சாலும் அந்த முடிச்செல்லாம் அவுத்து விட்டுட்டு என் புள்ளைய அழைச்சிட்டு வருவேன்டினா. நினப்பு தான் பழப்ப கெடுத்துச்சான். வாடி, என் ராம பத்தி எனக்கு தெரியும். விட்டுட்டு தேராது, அவ்வளோதான் சொல்லுவேன். அடியே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எப்ப ராமு தலை ரொம்ப வலிக்குதாப்பா? ரொம்ப வலிக்குதுமா. எப்ப ராமு தேங்காய் எடுத்துட்டு வந்து உன் தலைக்கு மசாஜ் பண்ணி விடுவாப்பானா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, வயசான காலத்தில் உங்களுக்கு கையை தான் வலிக்கும். நான் கல்பனாட்ட சொல்லி மசாஜ் பண்ணி விட சொல்கிறேன். பாத்தியா உன் மாமன் என்ன சொல்கிறான்னு? உனக்கு வயசாயிருச்சுங்கிறான், பொண்டாட்டி பண்ணால் மட்டும் தலைவலிலாம் பறந்து போயிருன்னு சொல்கிறான். நீ என்னவோ என் மகனுக்கு நான் கோடு போட்டால் அவன் தாண்டவே தாண்ட மாட்டான்னு சொல்கிற. வயசான காலத்துல எனக்கு கையை வலிக்குன்னு என் பிள்ளை சொல்றான், நீ என்ன வேற மாதிரி சொல்ற? இன்னும் என் பிள்ளை என் மேல பாசமா தான் இருக்கான். நீ இப்படியே நம்பிக்கிட்டே இருமா, அவன் பொண்டாட்டியை கையை பிடிச்சி தனி குத்துனா தான் போக போகிறான். இந்த ரஞ்சித உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. பார்க்கும் பார்க்கும். ஒருவேளை இவ சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? நாங்க காஃபியை குடிக்க, தலைவலி பறந்து போயிடும். பாத்தியா, காலையில் நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன் மருமக மூஞ்சி இழுத்து போட்டு வச்சிருந்தா, இப்போ உன் பையனை பார்த்தவொடனே எப்படி சிரிச்சுக்கிட்டு காப்பியை கொடுக்குறா பாரு. பாருமா, ஒரு பேச்சு கூட உன் மகன் 2 பேரையும் காஃபி குடிச்சிங்களான்னு கூட கேட்கல பாரு. காஃபி குடிச்சது இல்லாமல் எனக்கு தலைவலியே நின்றுருக்கு. ஏன் உன் பொண்டாட்டி காஃபி இல்லைன்னு தலைவலி மருந்தைய கலக்குற? காஃபியை குடிச்ச உடனே தலைவலி எல்லாம் பறந்து போயிடுச்சுன்னு சொல்ற? ஏம்மா நான் அப்படிலாம் சொல்லலாமா, தலைவலி அப்போ சூடாக காஃபி குடிச்சா தலைவலி நின்றோம். அது கல்பனா போட்டா என்ன, நீங்கள் போட்டா என்ன? பாத்தியா, அவ காஃபியும் உன் காஃபியும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாதான் என் தலைவலியே நிற்கும்னு சொல்லுவான். இப்போ உன்னை ஒரு காஃபி கூட கேட்க மாட்டாங்கிறான், பொண்டாட்டியை போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அவள் போட்டு கொடுத்த காஃபி தான் என்னவே தலைவலியெல்லாம் கேட்குற மாதிரி பேசுகிறான். என்ன முறைக்கிற? உன் பையன்கிட்ட கேளு எதுவாக இருந்தாலும். ராமா, நீ சொன்னதெல்லாம் என் காதில் நல்லாவே விழுந்துச்சு. நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தேவையில்லாமல் அம்மாவை கஷ்டப்படுத்தாது. உன் பிரச்சனை சரியாக வர வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு போ. தேவையில்லாமல் எனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காத. நான் ஒன்றும் நீ கட்டின வீட்டில் வந்து இருக்கல, எங்கள் அப்பா கட்டின வீடு. நான் கடைசி வரைக்கும் வந்து தங்குறதுக்கு எனக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. ஏ லூசா, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்னவோ வீட்டுக்கே உன்னை வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரிலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏம்மா அவ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ ஒன்று கூட கேட்காம அப்படியே செக்கு சில மாதிரி உட்காந்துருக்க. ஏப்பா நீ பேசுறது அப்படிதானே இருக்கு, அதான் அவ கோவமா பேசுறா. ஏம்மா நான் காஃபி குடிச்சது குத்தமா இல்லை கல்பனா போட்ட காஃபியை குடிச்சது குத்தமாம்மா? தலையை வலிக்குதுன்னு சொல்லி அவளை ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொன்னேன். அதை போயிட்டு ஒரு பெரிய குத்தம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுக்கு கல்யாணமே பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம்ல. தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு காஃபியை பொண்டாட்டி கையில் குடிச்சது தப்பா? என்னவே எவன் நினைச்சாலும் என் பையனை என்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பாரு. உன் பையன் முழுசா பொண்டாட்டி தாசனா மாறி போய் நிக்கிறான், நீயே பாரு. ஏய் கல்பனா, தேவையில்லாம அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்க நீ. நான் உண்மைதான் சொல்றேன், என்னவே ஏன் மேல கோபப்படுற நீ? நிறுத்துடா, எதுக்குடா பாரு அம்மாவை திட்டுற? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏமாவளே திட்டுறிய என் கண்ணு முன்னாடி. அப்போ அவ மட்டும்தான் உன் மக, அப்ப நான் யாரு? நீ கல்பனாவுடைய புருஷன், நீ அப்படிதான் பேசிட்டு இருக்கப்போ. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? இதுக்கு தானே நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. அத்தை இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல அத்தை, எதுக்கு அத்தை என்ன திட்டுறீங்க? ஏம்மா எதுக்குமா இப்ப கல்பனாவை திட்டுற? நீ தான் உன் பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா, அதான் திட்டுறாங்க உன் பொண்டாட்டி அம்மா. ஏ ரமா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் சண்டைன்னு வந்துட்டு எங்க குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்டு இருக்க நீ. என்னது உங்க குடும்பமா? ஆமா ரமா, இது எங்க குடும்பம் தான். நீ உன் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்க. நானும் கல்பனாவும் சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுற, அதானே? மா பாத்தியா உன் பையன் எப்படி எல்லாம் பேசுறான் பாரு. டேய் என் பொண்ணு எதுக்குடா திட்டுற நீ? நான் திட்டலமா. டேய் இப்போ உனக்கு குளு குளு குளுன்னு இருக்காடி, இதுக்கு தானே நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட. சந்தோஷமா இருடி. வீட்டுக்கு வந்த பொண்ணு என் புருஷனை பொண்டாட்டி சேர்த்துட்டு இப்படி திட்டி காய்ச்சி கொட்டுறீங்க. மா என்னம்மா நீங்களும் ரமா பக்கமே பேசுறீங்க? அவ எப்படி எல்லாம் பேசுறா? டேய் அவ எப்படி வேணாலும் பேசிட்டுனா, புகுந்தொட்டில சண்டைன்னு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்க நீ? மா என்னம்மா நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க? அம்மாவும் இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏ ரமா வாயை மூடு. என்ன எதுக்கு வாய மூடி சொல்ற? டேய் ராமு, நீ ரமா கிட்ட எதுவுமே பேசாத. பெத்த அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சி விட கட்டிக்கிட்டு வந்தவ தானே உனக்கு ரொம்ப முக்கியம்.
அவன் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு தம்பி. மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற அத்தை? அப்படிலாம் இல்ல அத்தை, அவருக்கு அம்மா தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். இன்னைக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டுடி, நீ முக்கியமா நான் முக்கியமானு. ராமுக்கு அவனுக்கு பொண்டாட்டி தான் முக்கியம்னு இன்னைக்கு நல்லாவே எனக்கு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு வீட்டு விட்டு போறேன்னு சொல்லி இப்படி பேசுறீங்க? ராமா அப்பயே சொன்ன உன்னால நம்ப கூடாதுன்னு. ரமா இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன எனக்கு சந்தோஷம்? நான் உண்மையை தான் சொன்னேன் அம்மா கிட்ட.